ஒன்பா வளர்ந்து அன்பா வரவேற்ற அறிவுடைய மங்கையை என் பக்திக்கு மற்றி திறனை சுற்றி ஒரு வாழ்த்தை கருதப்பட்டிருக்கின்றேன். எந்த விதத்தில் என்ற மனிதனா பிறந்து விட்டால் ஆக நீதியோடு நியாயத்தோடு தர்மத்தோடு இருக்க வேண்டும். மனிதனா பிறந்தா மேடு வெள்ள இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கவே செய்யும். இருந்தாலும் சத்தியத்தை நேர்மை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே அந்த விதத்திலே வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தில் எப்பேற்பட்ட வாழ்த்துக்களை அப்படி என்றால் ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் இந்த மகாலட்சுமி அந்த படத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமை படுத்துவதாங்கள் அப்பேற்பட்ட நாகமகர் சேரிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆசை வருங்க கேளுங்க, கேட்கிற கேள்விக்கலாம் பதில் தர காத்துக்கிட்டே இருக்க. என்ன கேள்வி கேட்க வேண்டும்? என்ன கேட்க நினைக்கிறீங்க? கேட்ட முடியாத ஒரு மொழியிலே என்ன கேட்க வேண்டும் அப்படி என்றால் யாருடைய பேரு? தாயினுடைய பெயர் நங்கை மோகினி. தந்தையினுடைய பெயர் நம்பிராஜன். வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திர செந்திரை. கருந்திர யாருக்கு? செந்திரை யாருக்கு? கருந்திர எங்களுக்கு, செந்திரை முருகனுக்கு. கருந்திர உங்களுக்கு, செந்திர முருகனுக்கு. ஆமா. அப்படினா நீ முருகனுக்காக வந்திருக்க. முருகனுக்காக வந்திருக்கேன். முருகனுக்காக வந்திருக்க. ஆமா. வரலாமா? வரணும். வரக்கூடாது நான் சொல்றேன். ஏன் வரக்கூடாது சொல்றீங்க? ஏங்க ஏன் வரக்கூடாது சொல்ற காரணம் என்ன? எங்க இந்த காட்டுல ஒரு சின்ன பிள்ளை வரலாம். ஆமா.
நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு காக்கும், நம்மளுக்கு நல்ல பெயரோட வரும் நம்பிக்கையில. இப்ப சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயத்தை கேட்க ஒண்ணு கிடையாது, தென்னை வச்சிருக்க அதை அறுவடை செய்யறோம், அதுக்கான நம்ம காவலுக்கு வந்திருக்கோம். அந்த திரைக்கு சின்ன பிள்ளைங்க அனுப்புறான். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும், ஓட முடியாத பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கும். அப்ப ஒரு பொறுப்போட இருக்காது. அதே வயசானவங்களை அனுப்பலாம். அனுப்புனா என்ன ஆகும், அவங்களுக்கு முடியாது, பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, குழி இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகணும். அப்ப அவங்களால முடியாது. அப்ப என்னால முடியும், என்ன காரணம், நான் வயசு புள்ள, என்னால ஓடி முடியாது பறவை விரட்ட முடியும். அதே நேரத்துல இந்த பக்குவமும் இருக்கு எனக்கு, சரி இப்படித்தான் காவல் காக்கணும், இப்படித்தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற பக்குவம் எனக்கு இருக்கு, நான் தான் காவலுக்கு வரணும். நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு, ஏன் வரக்கூடாது சொல்றீங்க? காட்டுல நீங்க திணைக்காடு காக்குறீங்க. ஆமா, காட்டுல இருக்கும்போது ஏதோ ஒரு தவறு நடக்கலாம் இல்லையா? என்ன தவறு நடக்காது, என்ன பெரிய பாருங்க, இப்படிதான் பாருங்க, நம்மள மீறி ஒரு தவறு நடக்காது, எல்லாம் நம்ம கட்டுப்பாடுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னதே நம்மள மீறி அப்படின்னா தவறு நடக்கும்னா தவறு நடந்து போகும். பாருங்க, ஏன்னா ராமன் சீதை லட்சுமணே எங்க காட்டுல இருந்தாங்க. காட்டுல இருக்கிற பொழுது என்னாச்சு, ராவண வந்தான். ராவண வந்து தன்னுடைய மாமன் மாரீசனை மானாக போக சொல்லி கடைசியில மாடு வேணும்னு சொல்ல, கடைசியில ஏன்னா காட்டுல இருந்த சீதையை கவர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன் என்ன காரணம், ஏன்னா வீர பராக்கிரமுடைய புருஷன் ராம இருந்தான். அதே மாதிரி பெரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு வில்லாதி வீரன் லட்சுமணன் இருந்தான். ஒண்ணுக்கு 2 பேர் இருந்தும் காட்டுல அவ்வளவு ஒரு பெரிய வீரன் இருந்தும் ராவணை சீதையை தூக்கிட்டு போனானே. நீங்க இந்த காட்டுல இருக்கீங்க, ஏதாவது தவறு நடந்துச்சு என்ன பண்றது? முடியாது. முடியாதா? முடியாது. அந்த தவறு நான் சொல்றேன். ஏங்க ஏன் தவறு சொல்றீங்க? அவன் என்ன பண்றான், மான் மேல பார்த்து ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட காரணத்தினால நீங்க என்ன பண்றாரு, நம்ம கடமை இல்லையா? சரி, மனைவி ஒரு பொருளா பார்த்து ஆசைப்பட்டா என்ன ஆகும், அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதான் கணவன், நல்ல கணவன கழகு. அவ தேடி போறான், தேடி போகும்பொழுது அப்பதான் மாரீசனாகப்பட்ட சூழ்ச்சியாள் அப்படி ஆனது. அப்ப என்ன மறுபடியும் சத்தம் கேட்குது, இங்க என்ன சத்தம், ராமா அபயம் லட்சுமணா அபயம் அதுக்கு சீதா அபயம் லட்சுமண அபயம் 2 ராமன் செத்து போறாரு. அப்பதான் போய் பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். லட்சுமணன் போய் பார்த்தா, இவன் என்ன பண்றா, ஆசைப்பட்டா பார்க்க அளப்ப பெண்களுக்கு வந்து ஆசை, ஏதாவது ஒரு பொருள் மேல பார்த்தா ஆசை. அப்ப அது மாயமான் அப்படின்னு தெரியல, அழகான மானா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு அவ போய் அங்கேருந்து ராவணேஸ்வர வந்து என்ன பிச்சாதின்னு கேட்டேன். வந்த ஒரு பெண்ணோட என்ன தெரியுமா, ஒரு நல்ல குணம், வர்றவங்களை முதல்ல உபசரிக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மனது. அப்ப என்ன பண்றோம், அதுக்காக அந்த கோட்டை தாண்டி போயிட்டா, தூக்கிட்டு போயிட்டான். நல்லது செய்யறதுக்காக போறான், போனது நல்லது செய்வதற்காக போனான். ஆனா அங்க வேற மாதிரி இருந்துச்சு. அதே போல பாருங்க, இது மகாபாரத கூற்று. பாஞ்சாலியாகப்பட்டவள் என்ன பண்றா, ஒரு அழகான மலர் காத்துல வருது, அப்படியே காத்துல வந்து அப்படியே காத்து அடிச்சுக்கிட்டே போகுது, பயங்கரமான ஒரு நறுமணம். என்ன மலர் அப்படின்னா செவ்வந்தி மலர். அப்ப என்ன பண்றா, தன் கணவர்கள் எல்லாமே இருக்காங்க. பீமனை கூப்பிடுறா. பீமன் 16,000 யானைகள் பலம் கொண்டவன். அப்ப பீமனை கூப்பிட்டு இந்த அழகான மலர் எனக்கு வேணும், கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறா. அப்பதான் அவன் மனைவி ஆசைப்பட்டாலே கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்றான், வேகமா போறான், அந்த மலர் பின்னாடியே போறான். காத்துல அடிச்சு போய்கிட்டே இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு கதலி வனம் வருது. கதலி வனம் வாழை தோப்பு. அப்ப அந்த வாழை தோப்புல ஒரு வயசான குரங்கு படுத்திருக்கு. அந்த குரங்கு படுத்திருக்கு. குரங்குக்கு அது கேட்கிறான், ஐயா நான் அந்த பக்கம் போகணும், நான் அந்த பக்கம் போகணும், உங்க வாழை கொஞ்சம் நகர்த்திக்க முடியுமா அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த வயசான குரங்கு சொன்னிச்சான், அப்ப எனக்கே வயசாயிருச்சு, அதனாலதான் நான் அப்படி எடுத்திருக்கேன், என்னால முடியாது, நீ இந்த வாழை லேசா நகர்த்தி வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம என்ன சாதாரண ஆளா, நம்ம இவ்வளவு பெரிய வீரே, ஒரு மரத்தையும் விடுவோம், எல்லாத்தையும் மலையை போய் விடுவோம், அப்படி விட்டாலும் அப்ப நம்மளுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு என்ன பண்றான், அந்த வாழை தூக்குறான்னு தூக்க முடியல. எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நம்மனாலே இதை தூக்க முடியலையே அப்படின்னு. அப்பதான் கேட்டான், நீங்க யாருன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல, நீங்க யாரு அப்படின்னு. நான் எவ்வளவு பெரிய வீரே, என்னால உங்க வாழை கூட நகர்த்த முடியல, நிச்சயமா இதான் காரணம் இல்லாம இருக்காது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாராம், நீயும் நானும் ஒரே ஆளுக்கு பிறந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சார். யாரு, அனுமனாகப்பட்டார். அப்பதான் கேட்டார், சுயரூபத்தை காமிச்சு உனக்கு என்ன வேணும் கேள்வி அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பீமனாகப்பட்டவன் கேட்டான், ஒண்ணும் இல்ல, போர் நடக்கு எங்களுக்கு, போர்ல அர்ஜுனன் கொடி மீது நீங்கள் அமர்ந்து வர வேண்டும் அப்படின்னு. அதன் காரணமாக என்ன பண்றாரு, கடைசியில போர் நடக்கும் பொழுது அர்ஜுனன் கொடி மீது அமர்ந்து வந்தார். அர்ஜுனாகப்பட்டவன் என்ன பண்ண, கர்ணனை நான் கொண்டுட்டேன், எப்படி கர்ணனை நான் கொண்டுட்டேன் மாறுதட்டி கொள்கிறான்.
அப்பதான் சொல்றாரு கிருஷ்ணாகப்பட்டவர், அடே கிருஷ்ணா, அடே அர்ஜுனா, நீ கொண்ட மார்க்கத்தை பேசிக்கிற, ஆனா நீ கொண்டது நீ கிடையாது. சரியா? முதல்ல உன்னுடைய உயிரை காப்பாற்றப்பட்டதே நீ இப்படி இருக்க பேசிக்கிட்டு இருக்க, நான் தாண்டா காரணம். நான் உனக்கு தேரோட்டியா இருந்தேன். அதே நேரத்துல தேரில் இருக்கக்கூடிய கொடி மீது அனுமனாகப்பட்டவன் அமர்ந்து வந்தான். அதனாலதான் இன்னைக்கு நீ இருக்க வரக்கூடிய அஸ்திரங்கள் எதுவுமே உங்களை தாக்காம நாங்க பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மண்டகணத்தை நடத்தினார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணை தேடி காட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஒரு பெண்ணை ஆசைப்பட்ட காரணத்திற்காக தேடி போனா கடைசி அது பெருமைதான் கிடைத்தது. இல்ல அப்படி அனுமனாகப்பட்ட வந்திருக்க முடியுமா? முடியாது. சிறப்பு சேர்ந்துச்சா இல்லையா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் நல்லதுக்கு போனாலும் சரி, கெட்டதுக்கு போனாலும் சரி, எந்த வழியில் போனாலும் கடைசியில பெருமை சேர்க்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு. காட்டுல ஒரு கதை நடந்துச்சு, இப்படி ஒரு தவறு நடந்தா கூடாது அப்படின்னு நான் சொன்னா, நீங்க காட்டுல வந்து பாஞ்சாலி கேட்டா, ஒரு மலர் வேணும்னு கேட்டா அப்படின்னு மகாபாரத கதையை சொல்றீங்க. நான் கேட்கிறேன், நாங்க ஒரு கதை பேசினா நீங்க ஒரு கதையை பேசுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கோ? சரி, என்ன சொல்ல வர்றாரு? ஆமா, போகக்கூடாதுன்றாரு, இங்க வந்த தவறுன்றாரு. என்ன சாமி தவறுன்றீங்க கேக்குறீங்க? திறமை இருக்கா கேக்குறீங்க? நீ என்ன பேசுவீங்க? நீங்க இல்லைங்க, என்ன பேசணும்? என்ன பேசணும் கேட்டேன். ஒரு கதையா உனக்கு திறமை இருக்கா? சரி, ஒரு கதை இல்ல, 1000 கதை பேசக்கூடிய தகுதியே கிடையாது. உனக்கு தெரியுமான்னு கேட்க, என்ன பேசுவோம்? ராமாயணம் பேசுவோமா, மகாபாரதம் பேசுவோமா, இலக்கணம் பேசுவோமா, அறிவியல் பேசுவோமா, தமிழை பத்தி பேசுவோமா, திருக்குறள் பேசுவோமா, 50 காப்பியங்கள் பேசுவோமா, 50 காப்பியங்கள் பேசுவோமா, 12 ஆழ்வாரை பத்தி பேசுவோமா, 63 நாயன்மார்களை பத்தி பேசுவோமா? எதை பேசினாலும் அதை தொட்டு பேசக்கூடிய திறமை என்ன இருக்கு? இப்பத்தே வானத்துல பேசுங்க. வானத்துல போற சனியனை ஏணிய கட்டி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வானத்துல போற சனியனை வீட்டேறி வந்துட்டு போன்ற மாதிரி தெரியுது. அடே அப்பா, சனிய முடிச்ச நாரை கெல்லீர புடிச்சு முழுங்குன கதையா இருக்கு. இப்ப நாங்க என்ன பேசுறேன்? எல்லாம் பேசுவேன். என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு தெரியும். நான் கேக்குறேன், என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எனக்கு தெரியும். அப்படி இல்ல, நான் பேசுறேன், பேர் நம்பிக்கை. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. படிச்சிருக்கின்ற நம்பிக்கை இருக்கு. தன்னம்பிக்கை இருக்கு அதிகமா. படிச்சுக்கிட்டவங்களும் உண்டு, ஆமா, படிச்சு கெட்டவங்களும் உண்டு. ஆமாங்க. கேக்குறேன், நீங்க என்ன பேசினாலும் பேச விட்டுறீங்க. மண்டகணம் பேச்ச பாரு, மண்டகணம். எனக்கு நாலு பேரை கேட்டாவே எனக்கு பிடிக்காது. அது நேர்ல இருந்தா எனக்கு அப்படித்தான் வருது பார்க்கும் பொழுது. அப்படியா? ஆமா, என்ன பேசினாலும் பேச விட்டுறீங்க. ஒரு சித்தர் என்ன பண்றாரு? பேசுறீங்க இல்லையா? சரி, ஒரு கொங்கண முனிவர் என்ன பண்றாரு? தவம் இருக்காரு. சரி, எந்த காரணம்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விழக்கூடிய மாங்கனிக்காக அப்படி தவம் இருக்காரு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. மாங்கனி கிடைக்க போகுது கையில. அப்படியே கையை நீட்டு தவம் இருக்காரு. ஒரு உணர்வு கையில அப்படியே ஆசையா மாங்கனி தான் கிடைச்சிருச்சு. கண்ணை விழிச்சு பார்க்கறாரு. அப்பதான் பாருங்க, மாங்கனி கிடையாது. ஒரு கொக்காகப்பட்டதை எச்சமிட்டு இருக்கு. பார்த்தாரு, கோபத்தோட பார்த்தாரு. கொக்கை எரிஞ்சு சாம்பல் அடிச்சு கொக்கு. அதே வேகத்தோட போறாரு வள்ளுவர் வீட்டுக்கு. வாசிகையை கூப்பிடுறாரு வெளியில. வாசிகை தன் கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்காரு. கேட்க அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்தாங்க. மெதுவா வந்து சாப்பாடு கொண்டு வர்றாங்க கையில. அவதான் கேட்டாரு பயங்கரமான கோதோட அந்த கொக்கை எப்படி பார்த்தாரோ அதே போல அந்த அம்மாவை பார்க்க வாசுகியை பார்த்தாராம். அப்படியே கோபத்தோட பார்த்தாராம். அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களாம், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா, நீ உன்னுடைய பார்வை கொக்க வேணா இருக்கலாம், என்ன உன்னால எது செய்ய முடியாது தெரியுமா, பேசினா பத்தாது அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருப்பா. சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு எல்லா விவரமும் தெரியும். கையை நீட்டணும்னா நீ கிடைச்சுன்றீங்க. கையை நீட்டணும்னா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. அப்படிதான் பாருங்க, அஞ்சனா தேவி கையை நீட்டி தவம் பண்ணா. யாரு? அஞ்சனா தேவி. யாரு? கேசரியுடைய மனைவி அஞ்சனா தேவி. கையை நீட்டி பிள்ளை இல்ல அப்படின்னு தவம் பண்ணுகிற பொழுது பாருங்க, சிவபெருமானும் பார்வதியும் அப்படியே வர்றாங்க. அந்த மனத்துல வர்ற பொழுது அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த இயற்கையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, 2 பேரும் கூடலாமேன்னு தோணுகிற பொழுது 2 பேர் குரங்காக மாறி, யாரு? சிவனும் பார்வதியும் ஆண் குரங்காகவும் பெண் குரங்காகவும் மாறி ஆக மரத்திலே ஆக உல்லாசத்திலே ஈடுபடுகிற பொழுது பாருங்க, அதனுடைய வீரியம் கீழே விழுக போகுது. ஆண் குரங்கனுடைய வீரியம் கீழே விழுக போகுது. அப்பதான் பாருங்க, வாயு தேவன் பார்த்தாரு, அதை கையில ஏந்தினாரு. இதுக்கு முன்னாடி பாருங்க, கையேந்திக்கிட்டு அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவிட்ட என்ன கிடைக்குதோ, மாங்கனி கிடைக்குதோ, வேற கனி கிடைக்குதோ, இதை கொண்டு வாயு பகவான்
கையேந்திக்கிட்டு இருக்கிற அஞ்சனாதேவி கொண்டு எப்பாரு அது அப்படியே சாப்பிட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் கொடுக்கிற பொழுது அந்த வீரியத்தை கையில தாங்கினாரு யாரு? வாயு பகவான் தாங்கி கொண்டு அஞ்சனாதேவியினுடைய கையில வச்சாரு. ஏதோ பழங்க வைக்கிறாங்க அப்படின்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே கரு உருவானது. அடி கரு உருவாகி அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயன் அப்படின்னு ஒரு பிறந்தா இல்லையா? ஏன்னா வீரியம் சிவனுடைய அம்சம், கொண்டுட்டு வந்தவே வாயு பகவான். அதனால சிவனுடைய அம்சமாக இருந்தாலும் கூட கொண்டு வந்து சேர்த்தவே வாயு. அதனால வாயு புத்திரன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை நீட்ட கதையெல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நீங்க எல்லாம் பேசுறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவத்திற்கு ஒருவர், இருவர், மூவர், நால்வர், சகலத்திற்கு வைவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்தோடும், ஆபத்துக்கு பிள்ளை, அன்னம், தாகத்தை தீர தண்ணீர், கோபத்தை இழக்காது, பாவத்தை தீராது யுத்தம். இவை 7 இருந்தும் உலக பயிரில் இருக்காங்க. நான் கேட்கிறேன், பேசுற பேச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது. 4 பேர் போன பாதையில நல்லா பேசுறீங்க. நீங்க 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். மாதா பிதா குரு தெய்வம் மாணிக்க வாசர். மாதா பிதா குரு தெய்வம் தாயப்பட்டவள் சொல்லுமா, 10 மாசம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு உண்டு. அப்பேற்பட்ட தாயாகப்பட்டவள் சொல்லலாம். ஆகா, நம்ம பெத்த வயிற குளிர வைக்கிறோமா? எப்படி நம்ம புள்ள இந்த மாதிரி புள்ள யாருக்குமே கிடைச்சிருக்காது. அப்பாடி நம்ம புள்ள இப்படி இருக்கானே, இப்படி பெருமை சேர்த்து கொடுத்துருக்கானே அப்படின்னு பிள்ளைய நினைச்சு அப்படியே வயிறாகப்பட்டது பெத்த வயிறு குளிர வேண்டுமா? தந்தையாகப்பட்டவர் என்ன பண்ணுனா, தோளை மாறல இன்றைக்கு வளர்க்கக்கூடியவர், தன் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்று உலகத்தை காட்டக்கூடியவர். அப்பேற்பட்ட தந்தை பார்க்கணுமா? நம்ம புள்ள இப்படி எல்லாம் இருக்கானே, நல்ல பிள்ளையா இருக்கானே, நம்மளுக்கு நல்ல பேரும் புகழமா எடுத்து தர்றாரு. அது என்ன பண்றாரு? அந்த தந்தையுடைய மனமாகப்பட்டது மகிழ வேண்டுமா, குளிர வேண்டுமா? அதே போல குரு இல்லாத வித்தை கூட்டு வித்தைக்கு சமம் சொல்லுவாங்க. அப்ப குரு என்ன பண்ணணுமா? கற்றுக் கொடுத்த மாணவனை பார்த்து பெருமைப்பட வேண்டுமா? நாம் கற்றுக் கொடுத்தோம், ஆனா இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிற்கிறானே, நம்ம பெருமைப்படணும் அப்படின்ற காரணத்திற்காக அவன் குருவாகப்பட்டவர் மனம் மகிழ வேண்டுமா? அப்ப 4வது தெய்வம் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் நடக்காது. அது ஒரு விஷயம். அதனாலதான் 4 பேர் போன பாதையில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மிச்சம் வாழணும் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு மாதா பிதா குரு தெய்வம் இப்படிதான் வாழணும், இப்படிதான் பெறணும், இப்படி குழந்தைன்னு சொல்றீங்கல்ல, உங்க வேலை என்ன? இப்ப நான் கேட்கிறேன், குழந்தை வந்து ஒரு பெற்றெடுத்து வளர்றது வரைக்கும் சொன்னீங்கல்ல, ஒரு குழந்தை பெறாங்கன்னு வைங்களே, கண்ணு எத்தனைங்க இருக்கும்? குழந்தைங்க 2 கண்ணு இருக்கும். 2 கண்ணு தானே இருக்கும். ஆமா. கை எத்தனை கை இருக்கும்? 2 கை இருக்கும். 2 கை தானே இருக்கும். இருங்க, தெரியாதா? என்ன உலகத்துக்கே தெரியும், புள்ள பிறந்தா 2 கை 2 கண்ணோ 2 காலோட தான் பிறக்கான். புதுசா மறுபடியும் கேட்கிறேன். தெரியாத விஷயத்தை கேட்க மாட்டேன். தொட்டை அது கிளிய கத்த அப்படிதான் பேசுவேன். புதுசா கேக்குறீங்கன்னா இந்த மிரட்டல் உள்ள ஏற்க கூடாது. ஆமா, ஜெயபாண்டி அவர்களே பார்த்து பேசணும். இந்த மிரட்டுறது உருட்டுறது வேற எங்கேயாவது வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்கலாம் என்ன பண்ணணும் தெரியாது. மனசுல பயம் மனசுல என்ன பயம் கேட்கிறேன்? 2 கண்ணு தானே இருக்கும், 2 கை தானே இருக்கும். ஆமா. 3 கண்ணோட பிறந்தது யாருமா? கேள்வியா? 4 கையோட பிறந்தது யாருமா? 3 கண்ணோடையும் கேள்வியா? 4 கையோடையும் பிறந்தது யாரு சொல்லு பாப்பா? நல்லா இருக்கு. புதுசா பேசுறீங்க. 2 கை இருக்கு, 2 கண்ணு இருக்கும், இது எனக்கு தெரியும். இப்ப நான் கேக்குறேன், 3 கண்ணோடையும் 4 கையோடையும் பிறந்தது யாரு? பேசு சொல்லு. ஏன் இப்படி கத்துறாரு? சொல்லி வச்சிருங்க. சத்தம் இல்லாத சபைக்கு வரக்கூடாது. எல்லாம் வெற்றி சத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீங்க அதட்டி பேசி அம்பலாரப்பட்ட வாங்குற மாதிரி பேசுறீங்கல்ல, கேட்டீங்கல்ல. மறுபடியும் இந்த வள்ளி பொண்ணு நம்மள கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு போயிடுமே. மூளையில யோசிக்கிறீங்களா இல்லையா? அடேப்பா பெரிய இந்த ஐரிக்கு வந்து வெளாங்கு சேட்டைன்ற மாதிரி உங்க சேட்டை அப்படி என்ன பண்ண போறீங்க? கேள்வி கேட்டா சொல்ல தெரியுமா? சொல்ல முடியாம இருந்திருக்காங்க. அசிங்கப்படுத்த கேவலப்படுத்தி போயிடுவேன். அப்படியா? ஆமா. பாப்பமா பாப்பமா பாப்போம். ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காலு பாதி. சரி. அதே போல இன்னொரு கண்ணு இன்னொரு கை ஒரு பாதி. இப்படி ஒருத்தன் பிறந்தா யாருக்கு பிறந்தேன்? எப்படி அவனுடைய பிறப்பு எப்படி பிறந்துச்சு? எப்படி இருந்த? ஒரு கை ஒரு கண்ணு ஒரு காலா? ஆமா. அப்படி பிறந்தானா? நீங்க 3 கை 3 கால் சொல்லும் போது எனக்கு தெரியாது. 3 கண்ணு. சரி சொல்லுங்க. பதில் சொல்லுங்க பாப்போம். பாவம்
யோசிக்கிற கொஞ்ச நேரம். சரி. ஆமா. சரி சொல்லுங்க. ஓரமா நின்னு. நீங்க சொல்லுங்க. ஓரமா நின்னு. ஏன் என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில யோசிங்க. தெரியலனாக்க நான் உதவி பண்றேன். என்ன உதவி? இல்ல நான் சொல்றேன். வேற வழியில அப்ப என்ன பண்றது? கூட வந்துட்டீங்கல்ல. அப்படியா? அவன் காட்டி கொடுக்க கூடாதுல்ல. அதனால நான் சொல்றேன். யோசிங்க. அடையப்பா பெரிய ஆப்தா பெரிய அவையார் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு. சரி பாருங்க. பாட்டு பண்றேன். சத்தார கூடாது. ஆமா. உனக்கு முன்னாடியே பேசாம இரு. நீ ஒரு பொறி 3 கேள்வி 4 கைகள் கொண்ட முடியாது. பிறகு மனித ஒரு குழந்தை உணவாக மறக்குது. அதான் 3 கண் 4 கையோட. பெத்த தாயாக அப்படி ரொம்ப வருத்தப்படுறா. ஆகா பிள்ளை இப்படி பிறந்திருக்கே அப்படின்னு. அப்பதான் ஒரு அசரீரி ஆகப்பட்டது ஒழிக்குது. கவலைப்படாத. உன் குழந்தை சின்ன குழந்தை இல்லையா? வர்றவங்க எல்லாம் தூக்குவாங்க. அப்படி தூக்கும் பொழுது ஊனமாகப்பட்டது மறையும். ஆனா இன்னொரு விஷயம், ஊனமாகப்பட்டது மறையும் சொன்னா பெத்த தாய் சந்தோஷப்படுறான். இன்னொரு சொல்லுது மறுபடியும் என்ன, யாருக்கு அந்த ஊனமாகப்பட்டது மறையுதோ அவன் கையில உன் பிள்ளைக்கு சாகும். ஊனமறையும் சந்தோஷப்படுவாளா? புள்ள செத்து போயிடுவான்னு சொல்லி சந்தோஷப்படுவாளா? வேதனைப்படுவாளா? அப்படின்னு அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த மாதிரி வந்து பிறகுது அரண்மனைக்கு வரிசையா வர்றாங்க. எல்லாருமே சின்ன குழந்தையை தூக்குறாங்க. அப்படி தூக்கும் பொழுது கண்ணாகப்பட்டவர் வர்றார். கிருஷ்ணாகப்பட்டவர் வந்து அந்த குழந்தையை தூக்க ஊனமாகப்படுறது மறையுது. அந்த அம்மாவுக்கு ஒரே வேதனை. போயும் நம்ம அண்ணன் மகன் தூக்கும் பொழுது ஊனம் மறைஞ்சிருச்சு. இவங்க எழுதான் நம்மளுக்கு சாவா நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு அழுது பண்றாரா. கிருஷ்ணா என் பிள்ளைய நீ எதுவும் செஞ்சிடாத. ஏற்கனவே அசரீர் இப்படி சொல்லுச்சு, செஞ்சிடாத. நான் அழுகிறா. அப்பதான் சொல்றாரு கிருஷ்ணாகப்பட்டவர் சொல்றாரு, அத்தை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் பிள்ளைய கவலைப்படாத. ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? என்னை எதிர்த்து பேசுற அன்னைக்கு ஆளை காலி பண்ணிடுவேன். நான் அவரை சொல்றத நான் தான் சொல்றேன். அவர் சொல்ல நீங்க சொல்றீங்க. சரி அப்படி சொல்றாரு. அப்ப என்னை எதிர்த்து சரி பரவாயில்ல, ஒரு தெரியாத பையன் சின்ன பையன் 100 வார்த்தை பேசலாம் பொறுத்துக்கிறேன். சரி 100 வார்த்தைக்கு ஒரு மேல கூட போனுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். 100 வார்த்தை பேசுற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன். அப்படியா? அப்படி சொல்றேன். சரி அப்ப என்ன அது இந்த பையனுக்கு சின்ன பிள்ளைல இருந்து இதை கேட்டு கேட்டு வளர கிருஷ்ணன் மீது அளவுக்கு அதிகமான ஒரு வெறுப்பு. இவங்களே சாக போறமே ஏன் அப்படி சொல்லி வெறுப்பு. அது என்னாச்சு, வெறுப்பு ரொம்ப அதிகமா கூடிருச்சு. அப்ப பாண்டவர்கள் என்ன பண்றாங்க, இந்திர பிரஸ்தத்துல என்ன பண்றாங்க, ஒரு யாகம் நடத்துறாங்க ராஜசூரியாகம். அப்ப அந்த யாகத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க. எல்லாம் வரவேற்பு கொடுத்து எல்லாம் வர்றாங்க. அந்த யாகத்துல முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் அப்படி பேசுவாங்க. அப்பதான் எல்லாரும் காரணம் கிருஷ்ணர் தான். அப்ப கிருஷ்ணருக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த சபையில இந்த பையன் இருக்கேன்ல, இந்த திருட்டு பையன் இவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பேசுறான் பாருங்க, பேச அவமரியாதையாக பேசுறான். யாரு இவன்? திருட்டு பையன். பொம்பளை சேலையெல்லாம் தூக்கி போய் ஒளிய வச்சிருவான். வெண்ணைய திருடுறவன். எந்த நாட்டு அரசு? யார் இவன்? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த சபையில எத்தனை பேர் இருக்காங்க? இத்தனை பேர் இருக்கும் பொழுது இப்படிலாம் இவனுக்கு போய் மரியாதை கொடுப்பதா அப்படின்னு எவ்வளவோ பேசுறான். கிருஷ்ணாகப்பட்டவர் பார்த்துட்டே இருக்காரு, பொறுத்துக்கிட்டே இருக்காரு, பேச விட்டுக்கிட்டே இருக்காரு. 100 வார்த்தை வந்தது. 100 வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை பேசினான். கையில் வைத்திருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அப்படியே ஏவினார். அவனுடைய தலையாகப்பட்டது கொய்ந்து போய் தலையாக விழுந்தது. அதான் யார் அப்படின்னா சிசுபாலன். 3 கண்களோட 4 கைகளோட பிறந்தவன் சிசுபாலன். அவனை கொண்டவன் கிருஷ்ண பரமாத்மா. போதுமா? மகாபாரதத்திலே சிசுபாலன் கதை போதுமா? சரியா இருக்கா? சரியா இருக்கு. நல்ல கதையை சொல்லிருக்கீங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு. சரி பதில சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கல ஒரு கால் ஒரு கை ஒரு கண்ணோட பிறகு தெரியுமா? யாருன்னா இன்னும் தெரியாம வந்திருக்காங்க. சராசந்தன். ஆமா சராசந்தன். ஆமாமா. இல்லையே. என்ன இல்லையே? அரையில ஆச்சுடா. இல்லையே எப்படி சொல்றது? யாரா நீங்களும் ஒரு பேர் பிரியத்துல சொல்லக்கூடிய ஒரு மண்ணு. அந்த மன்னனுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. உடனே என்ன பண்ணாரு, சண்டை ஊசி முனிவர் சொல்லக்கூடிய முனிவரை போய் பார்த்தாரு. ஐயா ரொம்ப நாளா எனக்கு பிள்ளை இல்ல, ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் சண்டை ஊசி முனிவர் என்ன பண்ணாரு, ஒரு மாங்கனி எடுத்தாரு. அதுல கொண்டு உடைய மனைவிட்ட கொடுறா அப்படின்னாரு. சந்தோஷத்துல வாங்கிட்டு வேகமா வர்றியா, வாங்கிட்டு வந்த பின்னாடி யோசிக்கிறியா. இவனுக்கு 2 கொண்டாட்டி. யாருக்கு? மன்னனுக்கு. ஆக 2 கொண்டாட்டி பாருங்க. ஆக 2 கொண்டாட்டி. உடனே ஆக ஒரு கணியை வாங்கிட்டு வந்துட்டோமே, சரி என்ன செய்யறது, 2 கொண்டாடி ஆளுக்கு பாதியா அறுத்து கொடுப்போம் அப்படின்னு அறுத்து கொடுத்துட்டியா. கரு உருவானது, குழந்தை பிறந்துருச்சு. சத்தம் கேட்டோம்னு ஐயோ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு வந்தோடனே மண்ணன் பாக்குறியா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலு ஒரு கண்ணு ஒரு கையோட ஒரு பிறந்திருக்கு. எல்லாருமா பாக்குறாங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இப்படி பிறந்திருக்கு. யாருங்க தூக்கி கொண்டு அங்க வீதியில போட்டு வரான்ட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல
அவன் இன்னொரு மனைவிக்கு வைத்து வச்சிருச்சு. அங்க குழந்தை பிறந்தவன போய் பார்த்தா அங்கேயும் ஒரு கண்ணு ஒரு காலு இப்படி பிறந்திருக்கு. இப்படி பிறந்திருக்கு அப்படி வருத்தப்பட்ட மண்ணு உடனே யாருங்க இதை தூக்குடி போட்டுவாங்க அப்படின்னு கொண்டி ஒரு சந்தில போட்டாங்களா. அடி சந்தில போடுகிற பொழுது சராயின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி பிறந்தக்கூடிய அரக்கி அப்படியே வர்றா. வந்தோடனே அந்த குழந்தை கிடக்கிறத பாக்குறா. ஆக ரெண்டையும் எடுத்து சேர்த்து அப்படியே தின்னுவதற்காக அப்படி எடுத்து சேர்க்கிற பொழுது அப்படியே ஒட்டிக்கிட்டு உயிர் உண்டானது. உயிர் உண்டான அத உயிராயிடுச்சு அப்படின்னு இந்த சரா போட்ட உடனே குழந்தை சத்தத்தை கேட்ட எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்தோடனே அந்த சரா போயிடுச்சு. ஆக சராவாகப்பட்டது சந்திலே கிடந்து இந்த பிள்ளையை எடுத்து தின்ன போனதுனால சராசந்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆக ரெண்டு தாய்க்கு பிறந்தது யாருன்னா சராசந்தன். அப்படிப்பட்ட சராசந்தன் மகாபாரத போரிலே சரியான சண்டை யாருக்கும் பீமனுக்கு சராசந்தனுக்கும். அவ வீமன் என்ன பண்றியா ரெண்டு காலையும் பிடிச்சு கிழிச்சு தூக்கிடுறியான். மறுபடியும் வந்து ஒட்டிக்கிட்டு சண்டை போடுறான். பாருங்க இவனே மறுபடியும் கிழிச்சு போட ஒட்ட பார்த்தாரு. ஆறு கிருஷ்ணர்டே நீ எத்தனை தடவை கிழிச்சு போட்டாலும் அவன் ஒட்டிக்கிட்டே இருப்பான். அவனை கொல்ல முடியாது அப்படின்ட்டு அடே பீமா கொஞ்சம் நீ பாடுறா அப்படின்னு என்ன பண்ணாரு ஒரு தடுப்பை புள்ள எடுத்தாரு. எடுத்து அதை கிழிச்சு தலப்பை மாத்தி போட்டு காமிச்சாரு. பாத்தியா மீமே இதே பொருளா கதை அப்படின்னு காலை கிழித்தவன் தலைவர் பக்கமும் காலர் பக்கமா போட்டா ஜராசந்தே அழிங்கியா. இப்ப நீங்க கேட்டது ஜராசந்தன் கதை ஏத்துக்கிறீங்களா? என்ன முறைச்சு பார்த்தா ஏதோ பரவாயில்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. வந்த விஷயம் அப்படி அழகா பேசக்கூடிய உனக்கு ஒரு பரிசு தரலாம்ன்றீங்க. பரிசா? ஆமாமா. எனக்கு உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் என்ன பரிசு இருக்கு? கட்ட வச்சிருக்கீங்க. அப்புறம் கழுத்துல ரெண்டு கொட்டை போட்டுருக்கீங்க. என்ன பரிசு இருக்கு? இது பூரா எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய உனக்கு தெரியுமா? தரப்புறேன்னு சொல்றீங்களே. அப்படி கிடையாது. நான் நினைச்சதை எதையும் செய்வேன். எந்த பரிசு வேணாலும் தருவேன். பரிசா? ஆமாமா. பரிசுனா எப்படி? பரிசுனா என்ன? ஆக பரிசுனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? வரலாற்றுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். இருந்த வீட்டுக்கு வெளிச்சா கண்ணுக்கு தேவை. என்ன தேவை? கண்ணுக்கு தேவை. நல்ல வெளிச்சம் தேவை. பருவம் அந்த பெண்ணுக்கு தேவை. பாதுகாப்பு தேவை. என்ன பாதுகாப்பு? என்ன பார்க்க ஆரம்பத்துல அண்ணங்க இருப்பாங்க. கடைசியில கட்டுற புருஷன் அவ புருஷன்ற பாதுகாப்பு வேணும்ல. ஆமா அதுக்கு என்ன? அதனால இந்த பருவம் என்பது பத்திரம் சித்திரமாக பாதுகாக்க வேண்டும். பத்திரமாக பருவங்களை சாத்திரப்படி வரி தவறி விட்டால் உபத்திரமாக கூடாது. போகக்கூடாது. நிறைய ஓத்திரியா உன்னுடைய பருவத்துக்கு தகுந்தபடி உன்னுடைய உருவத்துக்கு தகுந்தபடி இந்த இடத்திலே உனக்காக நான் புரிஞ்சு பார்த்துருக்கேன். என்ன புருஷனா? புருஷன் உள்ள வாய ஆற்ற புருஷன் புருஷன் என்ன? என்ன புருஷனா? புருஷனா உனக்கு புருஷன் உன்னை கல்யாணம் பண்ண போறவே. என்ன கல்யாணம் புருஷனா? சாமி என்னமா? சரி நான் பேருந்து என்ன போறேன். புரியணும்னு மூக்கெல்லாம் வந்து பாசம் தர்றேன். கல்யாணத்தை பண்ணிடுவோமா? நீ பயப்படாத நான் இருக்கேன். எனக்கு புருஷன் பாத்துருக்கேன். நீ வாட்டுக்கு ஒரு தலை காதல நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன பாத்துட்டு புரியா தெரியுமா? புருஷன் மாப்பிள்ள நல்லா என்ன மாதிரி அழகா இருப்பாரா? என்ன மாதிரி நல்லா இருப்பாரு. சரி என்ன மாதிரி இருக்கணும்? அழகா இருப்பாரா? உலகத்திலேயே அழகு என்ன வந்து அழகு? நல்லா பணம் காசு வச்சிருப்பாரா? எல்லாம் இருக்கு. நல்லா படிச்சிருப்பாரா? நல்லா வீடு வாசல் இருக்கா? எல்லாமே இருக்கு. அப்ப ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் தேவை முதல்ல. ஒரு விஷயம் இந்த சட்டம் எல்லாம் என்கிட்ட போடக்கூடாது. உரிய பார்த்து இருக்கிறா யாருன்னு கேட்கணும். நான் யாரை பார்த்துட்டு வரணும்? கருப்போ சிகப்போ கூணோ குருடோ செகுடோ எவனை பாட்டு வரணும் அவனே அவனை புரிச்சேன் போதும். அப்படின்னா அவசியம் கிடையாது. அவர் சம்பாதி பாரா ஆமா பாத்து புரிச்சா தெரியுமா? எப்படி குடும்பம் நடத்துறான்னு கேக்குறேன். முருகன் உனக்கு புரிச்சேன். முருகன் என்ன? முருகன் உனக்கு புரிச்சேன். எப்போ நட்டம் முடிக்க எனக்கா? நீ யாருக்கு பொண்டாட்டி? நான் போயிட்டு வரேன். முருகனுக்கு நீ தான் ரொம்ப பொண்டாட்டி. முருகனுக்கு நான் ரொம்ப பொண்டாட்டி. முருகனுக்கு நீ தான் ரொம்ப பொண்டாட்டி. அற்புதமா முருகிட்டே முன்னோட்டி சீமாட்டி பெருமாட்டி உரைத்தனமா வழிகாட்டி
என் கல்யாணம் ஏன் எனக்கு ஆசை இல்லையா? நானும் ஒரு பெண் தானே. ஆமா சரி, எனக்கு கல்யாணம் எல்லாருமே வந்திருந்து நல்லபடியாக கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து பத்திரமா சேர்ங்க. பாலச்சந்தனே சாமா சட்டை ஆசை அடிமலை கணக்குது இருக்கா? நீங்க சாமா சட்டை தூக்கின நேரமா இருந்துச்சு. என்ன உங்களுக்கு வேலைன்னு இந்த பத்திரமா தூக்கிடுவாங்க. எனக்கு இங்க கல்யாணம் நடக்கணும், எல்லாருமே எடுத்துட்டு வந்துருங்க. முதல்ல போயிட்டு வருவா. முருகா முருகா இப்படி சொன்னா ஓடிடுவாரு. ஆமா ஆமா முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காண வேண்டும் முருகா.